கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் பிதாவாகிய யாவே கடவுளாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், அவர் யாருடைய குமாரன் என்ற ஒரு பகுதியை நாம் ஆய்வுகளை எடுத்துக்கொண்டு, இந்த பகுதியின் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவ குமாரன் தான் என்பதை ரூபிக்கும் வண்ணமாக இந்த பாடத்தை அமைத்து, இந்த பாடத்திலே முற்பகுதியிலே ஆண்டவர் கேட்கிற கேள்வி, அதற்கு அந்த பரிசேயர் சொல்லக்கூடிய மறுமொழி, அதிலே இருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்கிற மற்றொரு கேள்வி. அந்த கேள்வி எது அடிப்படையிலே அவர் கேட்கிறார் என்று கேட்கும்போது பழைய ஏற்பாட்டை அடிப்படையில் வைத்து அந்த கேள்வியை கேட்கிறார். ஒன்று. ரெண்டாவது, அந்த பழைய ஏற்பாட்டு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தீர்க்க தரிசன வசனத்தை அவர் எடுத்து அந்த இடத்திலே பயன்படுத்துகிறார். மூன்றாவதாக, இந்த பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசன வசனங்கள் அனைத்தும் புதிய ஏற்பாட்டிலே நிறைவேறக்கூடிய சம்பவங்களும் அனைத்தும் தூய ஆவியின் வழியாகத்தான் அருளப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அதன் அடிப்படையில் தான் என்ன பண்ணுறோம், இந்த ஆய்வை நாம் எடுத்துக்கொண்டு இந்த ஆய்வின் வழியாக நாம் இந்த அவர் பரிசுத்த ஆவியினாலே என்று அங்கு ஆரம்பிக்கிறதை அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அதாவது மத்தேயு 22ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தில் தாவீது பரிசுத்தாவியில் நிறைந்தவராக அவரை ஆண்டவர், அதாவது கிறிஸ்துவை அவர் ஆண்டவர் என்று சொல்லுகிறார் அப்படின்னு அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார். அப்படின்னா இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாய்மொழியின் வழியாக இது அனைத்துமே தூய ஆவியின் தூண்டுதல் மூலமாகத்தான் அது எழுதப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத என்ன பண்ணுறோம், நாம் தெளிவாக நாம் புரிந்து கொண்டவர்களாக இருக்கிறோம். பிரிவு வேறொரு மொழிபெயர்ப்பில் நம்ம பார்த்தோம்னா, இந்த தேவ ஆவியின் தூண்டுதலாலே எழுதப்பட்டவர்களை கொண்டு அப்படின்னு அந்த புத்தகத்தில் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம். வேறு மொழிபெயர்ப்பில் நம்ம பார்க்குறோம். தூய ஆவியின் தூண்டுதல் மூலமாக இவைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத தான் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல மையப்படுத்தி காட்டுகிறார் அப்படின்னு பார்க்குறோம். அப்படின்னா அந்த தூய ஆவியை பற்றி தான் நாம் சென்ற வகுப்பிலே நான் ஒரு ஆரம்பமாக என்ன பண்ணணும், அதை நாம் எடுத்து தியானித்தோம். அதாவது தூய ஆவி என்று அழைக்கப்படுகிற பரிசுத்த ஆவி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமேறிய பின்புதான் அங்கு சீஷர்கள் என்ற மனுக்குலத்திற்கு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத என்ன பண்ணுறோம், அதில் நம்ம ஊர்ஜிதம் செய்கிறவராக நாம் இருக்கிறோம். பிரியமானவர்களே, அதை தான் அந்த இடத்துல அவர் சொல்கிறார், அவர்கள் மேல் ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள்ங்கிறாரு. பிதா வாக்கு தத்தம் பண்ணினதை நீங்கள் பெற்றுக்கொள்ள, உன்னதத்திலிருந்து வரும் பலன் உங்கள் மேலே தரிப்பிக்கிற வரைக்கும் நீங்கள் எருசலேம் விட்டு போகாதீங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறார். அப்போது அவர் இன்னும் மகிமைப்படாததினால் பரிசுத்த ஆவியின் மூலமாக இந்த வெளிப்பாடுகள் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறத தான் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல நாம் தியானமாக நாம் எடுத்துக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, அதை தான் என்ன பண்ணுறோம், திருப்பியும் அதை அதே வசனத்தை இந்த தேற்றரவாளன் என்ற வார்த்தை அங்கு காணப்படுகிறது என்பதுதான் உண்மை. இந்த தேற்றரவாளன் என்ற வார்த்தை ஒரு நபருடைய பெயரா அப்படின்னு முதல்ல நம்ம ஆய்வுக்குள்ளாக நாம் எடுக்கிறோம். அது நபருடைய பெயரா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்படி தான் இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறத நம்ம கவனிக்கிறோம். நம்ம அப்போது இங்கே இடத்துல சொல்கிறாரு, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல அவர் பேசுகிறார் அப்படின்னு அந்ததாக பார்க்குறோம். அப்போது இந்த 7ஆம் வசனத்தில் 16:7 நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், நான் போகாதிருந்தார் தேற்றரவாளன் உங்களிடத்திற்கு வரார் அப்படிங்கிறார். அப்போது ஆண்பாலில் தான் அவர் பேசுகிறார். அது அக்ரிணை பொருளில் பேசாமல் உயர்திணை பொருளில் தான் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஃபஸ்ட் பர்சன் சிங்குலரில் தான் அது கொடுக்கறதாக பார்க்குறோம். நான் போகாதிருந்தால்
அதாவது உங்களிடத்துக்கு நான் போவேன், நான் போகிற உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாள் உங்களிடத்துக்கு வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன் அப்படிங்கிறாரு. அப்படின்னா இவர் போகிறாரு, தேற்றரவாளன்னு ஒருத்தரை அனுப்புகிறாரு அப்படிங்கிறத தான் அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார் என்பதாக நம்ம பார்க்குறோம். அப்போது அது சொல்லிட்டு தான் இங்கே சொல்கிறாரு, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் அப்படிங்கிறார். அப்படின்னா சத்திய ஆவியானவர் என்று அழைக்கப்படுகிற ஒருவர் வருகிறார், ஒரு நபர் வருகிறார். அந்த நபர் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துகிறார் அப்படின்னு தான் அந்த இடத்துல அவர் சொல்கிறார். அந்த சத்திய ஆவி வர்றாரு, நம்மளை சகல சத்தியத்திலும் நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேச, இங்கே தான் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல மாத்துறாரு. எப்படி மாத்துறாரு பாருங்க, அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல். அப்படின்னா இங்கே பிதா இருக்கிறார், குமாரர் இருக்கிறார். இப்போ ரெண்டு பேருமே ஆழ்த்தத்துவம் உடையவர்களாக காணப்படுகிறார்கள். அவங்க ரெண்டு பேருமே ஆழ்த்தத்துவம் உடையவர்களாக காணப்பட்டால் ரெண்டு பேரும் அவர்கள் சமமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத அந்த இடத்துல தேவனுக்கு உண்மை சமமாக்கி நீரே அப்படின்னு அவர்கள் சொல்லுகிறார்கள். தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அப்படின்னு பிலிப்பியர் எழுதுகிறார். தேவனுக்கு சமமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்றார். அப்போ இங்க என்ன சொல்றாரு, அதுவே 5ஆம் அதிகாரத்தில் அவர் பிதாவுக்கும் குமாரனுக்கும் உரிய ஒப்புமையை பற்றி பேசும்போது என்ன சொல்றாரு பாருங்க, 5:21 பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரரும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரரையும் கனம் பண்ணும்படிக்கும் நியாயத்தீர்ப்பு செய்யும் அதிகாரத்தை என்ன பண்ண முழுவதையும் குமாரருக்கு கொடுத்திருக்கிறார். குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவனாய் இருக்கிறார். அப்படின்னா குமாரன் தனியாக பிதாவின் வார்த்தையின்படி செயல்படுகிறவராக இருக்கிறார் அப்படின்னு தான் அந்த இடத்த சொல்றார். இங்கே என்ன சொல்றாரு பார்த்தோம்னா, இங்கே அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகளை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் ஒருத்தர் இன்னென்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லி கொடுப்பாரு அப்படின்னு தான் அந்த வசனம் சொல்லுவதாக அந்த இடத்துல பார்க்குறோம். அப்படி தான் அங்கே நடந்திருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா பவுலடியார் சொல்லும்போது சொல்கிறாரு, அவர் கிறிஸ்துவே எனக்கு போதித்தார் அப்படிங்கிறார். அப்போது கிறிஸ்து போதித்தாரா பரிசுத்த ஆவியானவர் போதித்தாரா அப்படின்னு கேட்டோம்னா அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, நான் அதை கலாத்தியர் 1:12 நான் அதை ஒரு மனுஷனாலும் பெற்றதும் இல்லை, ஒரு மனுஷனாலும் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே எனக்கு அதை வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். அப்போ கிறிஸ்து தான் எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார்னு சொல்கிறார். அப்போது இங்கே கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார்னு என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல சத்திய ஆவி என்ற அழைக்கப்படுகிற நபரை பற்றி பேசுவதாக அந்த இடத்துல பார்க்குறோம். ஆனால் இதை நம்ம எப்படி படிக்கணும்னு பார்த்தோம்னா, இதை கொஞ்சம் மாற்றி படிக்கணும். எப்படி படிக்கணும்னா, சத்திய ஆவியாக அவர் வரும்போது அப்படிங்கிறார், சத்திய ஆவி வரும்போது அப்படிங்கிறார், சத்திய ஆவி வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அப்போ சத்திய ஆவி வருது, சத்திய ஆவி வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறாராம். அப்படின்னு யார் நடத்துவா? பிதா தான் நடத்துவார். பிதா தான் நடத்துவார். சத்திய ஆவி வரும்போது பிதா தனக்கு சித்தமானதை செய்கிறாருங்கிறார். அப்போது சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை பிதாவாகிய யாவே கடவுள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு வழி நடத்துகிறார். எப்படி? சத்திய ஆவி வரும்போது. புரியுங்களா? அப்போது சத்திய வாய்மையே வெல்லுங்கிறோம், சத்தியமேவ ஜெயத்தேன். கோர்ட்டில் போனால் அதான் எழுதி போட்டிருக்காங்க. ஜட்ஜு தீர்ப்பு வழங்குகிறார், அந்த தீர்ப்பு உண்மையாக காணப்படுகிறது. ஆனால் ஜட்ஜு தன்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையை தான் பேசுகிறாரா, தனது சுயமாக சொல்லுகிறாரான்னு பார்த்தோம்னா இல்லை. சார் எதை வச்சு சொல்லுவார்? ஒருத்தருக்கு தண்டனை, ஒரு தூக்கு தண்டனை கொடுக்குறான்னு வச்சுக்குமே,
அவர் இஷ்டத்துக்கு அவர் சொல்கிறாரா, இல்லை ஏதோ காரண காரியங்கள் படி இப்போ சொல்கிறாரா? அவர் ஏதாவது விசாரிக்கிறார், இன்னென்ன மாதிரி பண்ணுச்சுன்னா இன்னென்ன மாதிரி தண்டனை கொடுக்கணும்னு அங்கே சட்டம் சொல்லுகிறது. புரியுதுங்களா? அந்த சட்டத்தை கையில் எடுத்து என்ன பண்ணுகிறார் அவர் ஆளுகள். அப்போது வாய்மைதான் வெல்லுங்கும் போது அந்த வாய்மை என்பது மனிதர் அல்ல, அது சட்டங்கள் என்பதா பார்க்கும். புரியுதுங்களா? வாய்மையே வெல்லும். சத்தியம்ங்கிற ஒருத்தர் வந்து ஜெயிப்பாரு அப்படின்னா சொல்லலாம். சத்தியம்னு ஒருத்தர் வந்து ஜெயிப்பாருங்கும் போது அந்த சட்டங்கள் ஜெயிக்கிறது. இப்போ கிரிக்கெட் விளையாடுறாங்க, விளையாடும் போது இந்தியா ஜெயிச்சது என்று தான் சொல்லுவார்களே தவிர இந்திய பிரஜைகள் ஜெயித்தார் சொல்ல மாட்டாங்க, இந்திய விளையாட்டு வீரர்கள் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இந்தியா ஜெயித்தது. அப்போ இந்தியா என்பது மனிதத்தன்மை அல்ல, அது ஒரு நாடு. அந்த நாடு எப்படி போய் ஜெயிக்கும் என்று நாம் கேள்வி கேட்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் நம்ம அப்படி புரிந்து கொள்வதில்லை. அப்படின்னு இந்த ஆவி வரும்போது நம்மளை வந்து எல்லாத்தையும் உங்களுக்கு அறிவிப்பார்னு சொல்கிறாரு. சத்திய ஆவியானவர் தான் அறிவித்தாரா அல்லது வேறு யாராவது அறிவித்தாரா அப்படிங்கிறத என்ன பண்ணுறோம், நம்ம இப்போ ஆய்வுக்குள்ளாக நாம் எடுத்துக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, இப்போ அது படிச்சிட்டோமா? 23 25 அதே பகுதியில் படிங்க. 16 யோவான் 16 23 25 அங்கே யார் அறிவிக்கிறான்னு நம்ம கண்டுபிடிக்கலாமா? அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். ஏன்ட்ட ஒன்றும் கேட்க மாட்டேங்க அப்படின்னா ஆவியானவர்கிட்ட கேட்போமா? அப்படி சொல்லலை. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த மெய்யாகவேனா ரொம்ப அண்டர்லைன் பண்ணணும். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். மெய்யாகவே சொல்றது ரொம்ப முக்கியமானதுன்னு அர்த்தம். மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். நீங்க ஜீசஸ் மூலமா என் நாமத்தினால நீங்க எதை கேட்பீங்களோ அதை உங்களுக்கு கொடுப்பார். அப்ப கொடுக்கறது யாரு? பிதா கொடுக்கிறார். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுவரை எரிசில மட்டும் போயிடாதீங்கிறார். அப்ப பிதா என்ன பண்றாரு? அவர் தான் கொடுக்குறாரு. அப்ப யார் மூலமா கேட்கிறோம்? ஜீசஸ் மூலமா. அதெல்லாம் நமக்கு தெரியும், ஜீசஸ் மூலமா கேட்கிறோம். சரி, இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. ஏன் ஒன்றும் கேட்கல? ஏன் நாம நீங்க எதை கேட்டீங்க? ஒன்றும் கேட்கல. நீங்க தெரியாது உங்களுக்கு. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். நீங்க என் நாமத்தினால கேட்பீங்க. நீங்க கேட்கும்போது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள்ன்றார். ஆனா முன்னாடி சொல்லும் போது வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார்னு சொன்னாரு. சத்திய ஆவியாக அவர் வரும்போதுன்ட்டார். இங்க அறிவிப்பது யார் பாருங்க. 25 வசனம். இவைகளை நான் ஓமைகளாய் உங்களுடனே பேசுகிறேன். இதெல்லாம் ஓமையா? புரியுதுங்களாப்பா? எல்லாம் ஓமையா தான் பேசுறாரு. தேற்றரவாளன்னா அதுல ஒரு ஓமை இருக்கு. யாரோ ஒரு மனிதன் அங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறார், அதான் சொல்றாரு. ஆவியானவர் ஒளிந்து கொண்டிருக்கிறது அல்ல. கரண்ட் ஒளிந்து கொண்டிருப்பான்னு சொல்ல முடியாது. எனக்கு கரண்ட்டை பத்தி நமக்கு தெரியும், காற்றை பத்தி நமக்கு தெரியும், அது உருவமற்றதுன்னு தெரியும் இல்லையா? அது மனிதத்தன்மையற்றதுன்னு தெரியும். அதே மாதிரி தான் இது என்ன பண்ண ரூவாங்கிறது வந்து அது காற்று என்பதை தான் என்ன பண்ணுறாரு அடையாளம் காட்டுகிறது கிரேக்க வார்த்தையில் என்பதா பார்க்குறோம். மன்னிக்கவும், நூமா என்ற வார்த்தையிலே. காலம் வரும் அப்பொழுது நான் ஓமைகளாய் உங்களுடனே பேசாமல். பாருங்க, காலம் வரும் அப்போது நான் உங்களோடு ஓமைகளாய் பேசாமல் இருங்க, வரப்போகிற காரியங்கள் உங்களுக்கு அறிவிப்பார்னு 13 படித்தோம். கடைசியில் ஓமைகளால் உங்களோடு பேசாமல் பிதாவை குறித்து வெளிப்படையாக உங்களுக்கு அறிவிப்பேன். அப்ப அறிவிக்கிறது யாரு? வரப்போகிற காரியங்களை அறிவிப்பார்னு சத்திய ஆவி வரும்போது உங்களுக்கு அறிவிப்பார். இங்க அறிவிப்பேன்னு சொல்றார், அறிவிப்பார்னு சொன்னார், இங்க அறிவிப்பேன்கிறார். அப்படின்னு அதுல வர்றது யாருங்க? ஜீசஸ் தான் அந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்றார், தன்னை தான் மென்ஷன் பண்றார் என்பதாக பார்க்குறோம். ஏன்னா 14 அதிகாரத்துக்கு வாங்க, 18 வசனம் பாருங்க. 14 18 நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், என் ஆவியை அனுப்புறேன். அப்படி சொல்லல, உங்களுக்கு வருவேன், நான் திக்கற்ற விட மாட்டேன், உங்களிடத்துக்கு நான் வருவேன் அப்படின்ட்டார். அப்போ போயிட்டு நான் அனுப்புறேன்னு சொன்னாரு. இப்போ என்னட்டாரு? நானே வருவேன் அப்படின்னு தான் அவர் சொல்றாரு என்பதாக அந்த இடத்துல பார்க்கல. 3ஆம் வசனம்.
நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன். நான் திருப்பி வருவேன்ட்டார். புரியுதுங்களா? நான் வந்து உங்களை திக்கட்ட விட மாட்டேன், குளத்துக்கு வருவேன். இது 1000 ஆண்டு ஆட்சியில் வர்றதை பற்றி தான் அந்த வசனம் சொல்லுதுன்னா, அதுக்கு பின்னாடி வரும்போது என்ன பண்ணுற உங்ககிட்ட வர்றேன்ட்டார். அப்படின்னா 1000 ஆண்டு ஆட்சி தான் வருவாரா, அதுக்கு முன்னாடி வந்துருவாரா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ளாக வருவதை அந்த இடத்துல வந்து பார்க்குறோம். 28ஆம் வசனம். நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே. நான் சொன்னேன்ல, நான் போவேன்னு சொல்லியிருக்கேன், வர்றேன்னு சொல்லியிருக்கிறேன், அதை நீங்களாம் கேட்டீங்கல்ல. நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களா இருந்தால் பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள். நான் போறேன்னு சொல்லி நீங்க சந்தோஷப்படுங்க. நீங்க அவருக்கு தெரியாது, பரிசுத்தா இருப்பாரு, உங்களுக்கு ஒன்றும் தெரியல. ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவரா இருக்கிறார். பாத்தீங்களா? என் பிதா என்ன பண்றாரு? என்னிலும் அவர் பெரியவராக இருக்கிறார் அப்படின்னு தான் என்ன பண்றாரு அந்த இடத்துல. அந்த 14:28 வந்து அவர் சொல்லுவதை அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கிறோம். நான் போவேன் என்றும் திரும்பி வருவேன் என்றும் நான் உங்களுக்கு சொன்னதை கேட்டவர்களாக நீங்கள் என்னிடத்தில் அன்புடன் சொல்றாரு. நான் முன்னாடி சொல்லிட்டு இருக்கேன், நான் போறேன், வர்றேன், அனுப்புறேன் அப்படிங்கிறார். இப்போ இது எப்படி கண்டுபிடிக்கிறது? 16, 17 படிங்க. அதுலயே 16ஆம் வசனம் 17ஆம் வசனம் 14, 14, 16 and 17. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன் அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு சத்திய ஆவி உங்ககிட்ட கொடுக்குறேன்ட்டாரு. நான் போறேன், நான் என்ன பண்றேன், நான் போறே பிதாவை வேண்டிக் கொள்ளிட்டும் போது அவர் சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு தந்தருளுவார்கிறார். அப்படின்னா இந்த சத்திய ஆவியை பெற்றவராக யாரோ ஒருவரை என்ன செய்கிறார்? அவர் உங்களிடத்துக்கு அனுப்புகிறார். அவருக்குள் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சத்திய ஆவி இருக்கு. சத்திய வசனம் இருக்கணும், அதான் சொல்றாரு. அப்புறம் 17 படிங்க. அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அந்த உலகம் அந்த சத்திய ஆவியானவரை ஆவியாகிய அவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டார், அவர் கிடைக்க மாட்டாரு. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் உங்களுடனே இருப்பதால் இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு? உங்களுக்கு தெரியுங்கிறார். அப்ப அந்த சத்திய ஆவிங்கிறாரு, அது உங்களுக்குள்ள வந்து உங்களுக்குள்ளே வாசமா இருக்கிறாராம். அப்படி யாருங்க இருக்கிறாரு நமக்குள்ள? அதுல 15:7 படிங்க. 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். நமக்குள் வந்து நம்மோடு கூட இருக்கிறது எதுங்க? நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால்ங்கிறார். அப்படின்னா அந்த சத்திய எழுத்துக்கள் நம்ம இருதயத்திலே எழுதப்பட்டதாக இருக்கிறது. புரியுதுங்களா? சத்திய வார்த்தைகள் சொல்றாரு. அப்ப நமக்கு அந்த சத்திய வார்த்தைகளை தான் என்ன பண்ண நமக்குள்ள வைக்கிறாரு. அந்த சத்திய வார்த்தைகளை பேசுகிறவர்கள் தேற்றரவார்களாக மாறுகிறார்கள். நம்ம ஒருத்தரவே போய் மீட் பண்றோம்னு வச்சுக்கோமே, உடனே என்ன பண்றோம்? உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாகங்கிறோம் இல்லையா? பீஸ் பி வித் யூ, ஷாலோம் அப்படிங்கிறோம். அப்ப என்னது? அது தேறுதலை உண்டாக்குகிறது, அது தேற்றுகிறது, அப்படிதானே அர்த்தம். போய் கண்ணாப்பின்னு திட்டுமா? யாரை பார்த்தாலும் அப்படிதான் திட்ட மாட்டோம்ல. உங்களுக்கு எதிரியா இருந்த ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, அவருக்கு வீட்டுக்கு போறீங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? கண்ணாப்பின்னு திட்டுவீங்களா? நீங்க அது வரைக்கும் வேணா திட்டிருக்கலாம், அப்போ திட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா? அதான் சொல்றாரு அவரு, என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது உங்களுக்கு செய்யப்படுங்கிறார். நீங்க என் நாமத்தினால் நீங்க இன்னும் கேட்கல, என் நாமத்தினால் நீங்க கேளுங்க, பிதாட்ட கேளுங்க. பிதாட்ட கேட்ட அவர் என்ன கொடுப்பாரு? புரியுதுங்களா? ஒரு பெரிய திராட்சை தோட்டம் வச்சிருக்கிறார், பூரா திராட்சை. அட்டு போய் நீங்க என்ன கேட்பீங்க? ஒரு சவரன் கோல்டு கொடுன்னு கேட்பீங்களா? நீங்க திராட்சை பழம் தான் நீங்க கேட்க முடியும் இல்லையா? அவர் சமாதான காரணராக போய் சமாதானத்தை கேளுங்க.
மனுஷனுக்கு என்ன இல்லை? சமாதானம் தான் இல்லை. காசு பணம் பொருள் எல்லாம் இருக்கலாம், எல்லாம் இல்லாமலும் இருக்கலாம். அது இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி, நமக்கு தேவையானது ஒன்று எது? நம்ம சமாதானம் இல்லையா? அந்த பீஸ் ஆஃப் மைண்ட். அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் இருந்தால் தான் நீங்கள் எல்லாம் பண்ணணும். அதை தான் வந்து நமக்கு உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. அதுதான் வந்து அவர் என்ன பண்ணுறாரு சொன்னார். அதனால அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ளாக வருகிறது. அப்படின்னா சத்திய ஆவிங்கிறது அந்த சத்திய வார்த்தைகள் என்பதை தான் என்ன பண்ண அந்த இடத்துல மையப்படுத்த. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி உபதேசம்னா அந்த வார்த்தைகள் எல்லாம் உள்ள வந்துருச்சு. நம்ம கை கொள்ளணும்னா என்ன அர்த்தம்? நமக்கு உள்ள இருக்கணும் இல்லையா? இப்போ கார் ஓட்டுறதுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. அப்போ இந்த சொல்லி கொடுத்த எல்லாமே நம்ம மனசில் இருந்தால் தான் நீங்கள் கரெக்டாக ஓட்ட முடியும், இல்லைன்னா ஓட்ட முடியாது இல்லையா? நான் உங்களுக்கு கட்டளை யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். நான் போவேன் அனுப்புறேன்னு தான் சொன்னார். இங்கன்னுட்டாரு உலகத்தின் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன். அப்படியே நமக்குள்ள இருக்கிறது எது? வார்த்தை தான் இருக்குது. புரியுதுங்களா? அப்போ வார்த்தை தான் அனுப்பிச்சிருக்காரு. சத்திய வார்த்தைகளை தான் அதை வந்து மென்ஷன் பண்ணுறாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். உங்களோடு கூட இருக்கிறேன்னார். சகரியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். சகரியா 2:10-11. சீயோன் குமாரத்தியை கெம்பீரித்து பாடு. சீயோன் குமாரத்தியை கெம்பீரித்து பாடு. இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன். இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. அவர் வந்து என்ன பண்ணுவாராமா? உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் அப்படிங்கிறாரு இல்லையா? அடுத்த வசனம் எப்படி சொல்றாரு பாருங்க. அந்நாளிலே அநேகம் ஜாதிகள் கர்த்தரை சேர்ந்து என் ஜனமாவார்கள். முதல்ல அப்போஸ்தலருக்குள்ள வந்து வாசம் பண்ணினார். அப்புறம் பின்னாடி அந்நாளிலே 1000 வருட அரசாட்சியிலே அநேக ஜாதிகள் அநேக ராஜ்யத்தார் கடவுளை சேர்ந்து என் ஜனமாவார்கள். நடுவில் வாசமாய் இருப்பேன். பாத்தீங்களா? நான் உன் நடுவில் வாசமாய் இருப்பேன். நான் உன் நடுவில் வாசமாய் அப்படின்னா நம்ம நடுவில் வந்து நான் உங்களோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா? நம்ம நடுவில் வாசமாக இருக்கிறது எது? போயிட்டு அனுப்புகிறேன்னார். யார் வந்து நம்மகிட்ட வாசமாக இருக்கிறாரு? படிங்க மத்தேயு 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்கள். என் நாமத்தினாலே எங்கே கூடி? நீங்க கண்டதை பேசுறதுக்கு இல்லை, என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன்ட்டார். அப்போ 2-3 பேர் நம்ம கூடி இருக்கோம்னா, நம்ம நடுவில் அவர் இருக்கிறாருன்னா அங்கே என்ன இருக்குது? இப்போவே நம்ம கூடி இருக்கிறோம், கூகுள் மீட்டில் நம்ம கூடி இருக்கிறோம் இல்லையா? நம்ம நடுவே இருக்காரா மாட்டாரா? இருக்கிறாரு. எப்படி இருக்காரு? வார்த்தையை தான் பேசிகிட்டு இருக்கிறோம், அவர் சொன்னதான் பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ வார்த்தையாக நம் மத்தியிலே உலாவி கொண்டு இருக்கிறார் என்பதைத்தான் அந்த இடத்துல பார்க்குறோம். அப்படின்னா அது ஒரு பவர் தானே, அது ஒரு பவர் தானே. பேதுரு வந்து கொர்நேலியு வீட்டில் போய் பேசுகிறாரு, பேசும்போது ஒரு பவர் வருது அந்த இடத்துல இல்லையா? பேதுரு எருசலேமில் வந்து பெந்தேகோஸ்தேயில் பேசுகிறாரு, அதை கேட்டவர்கள் இருதயத்துக்கு குத்தப்பட்டவர்களாகங்கிறப்போ ஒரு 10 பவர் தானே, அது ஒரு பவர் தானே. சும்மா வந்து குத்துமா? அது ஒரு கத்தி, ஒரு வெப்பன், ஒரு பனிஷ் பண்ணுச்சுன்னா அது ஒரு பவர் அந்த இடத்துல வருது. அது மேன் பவரோ கெனடிக் பவரோ ஏதோ ஒரு பவர், அட்டாமிக் பவரோ ஏதோ ஒரு பவர். அந்த பவர் வந்து அங்கே கான்சியஸ் பிரிக்கிங்கை உண்டாக்குது இல்லையா? நாங்கள் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறோம் அந்த இடத்துல கேட்கறதாக அந்த இடத்துல பார்க்குறோம். வசனத்தை கேட்டவர்கள் மீது பரிசுத்த ஆவி இறங்குது கொர்நேலியு வீட்டில். அப்போ அந்த வசன வார்த்தை பவர், அந்த வல்லமை, உன்னதத்திலிருந்து வரும் வல்லமை, அதுதான் உள்ளே வருது அந்த இடத்துல. அதுதான் பவர்ங்கிற என்பதாக அந்த இடத்துல சொல்கிற என்பதாக பதம் நூமா அப்படின்னு. ரூவா எபிரேய வார்த்தை, நூமா கிரேக்க வார்த்தை. அந்த பவர் தான், அதைத்தான் வந்து பேசுகிறார் 14ஆம் அதிகாரம். அப்போ நான் வந்து உங்கள் நடுவே வாசம் இருப்பேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா?
இங்கே பாரு, அது சொல்கிறார் யோவான் 14:22-23 அவர் மட்டும்தான் வர்றாரா அப்படின்னு பார்க்குறோம். பசுத்த ஆவி மட்டும்தான் வருதா? 14:22-23. ஸ்காரியோத் அல்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன? நீ உலகத்திற்கு வெளிப்படுத்தாம எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்துறதுக்கு எதுக்கு பண்றீங்க அப்படின்னு வந்து கேட்கிறாரு. இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். என் பிதா அன்பா இருப்பார். பாத்தீங்களா? வசனத்தை கைக்கொள்ளுவான், பிதா அன்பா இருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணணும். பிதாவும் குமாரனும், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரராக இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறதுன்னு சொல்றான். அதுக்கு எப்படி வந்து பார்த்தோம்னா இந்த தூய ஆவியுடைய வழிநடத்தல் தான் இந்த இடத்துல காணப்படுகிறது. அப்படிலாம் முடியாது. அது ஒரு நபர் என்பது அது மனிதர் மேல் இறங்கியது, தலை மேலே இறங்கினாரு, தோல் மேலே இருந்து உட்கார்ந்தார், இப்படிலாம் சொல்ல முடியாது. நம்ம ஒரு வல்லமை புறப்பட்டு அவர்களுக்குள்ளாக செயல்பட்டது. அதான் சொல்றாரு அவரு இல்லையா? நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் போக இருந்தால் தேற்றரவாளர் உங்களுக்கு வரார், நான் போவேனாக அவரை உங்களுக்கு அனுப்புவேங்கிறது எதை அனுப்பிச்சிருக்காருன்னா வார்த்தையை தான் அனுப்பிச்சிருக்கிறாரு. அப்படிங்கிறத என்ன பண்றோம்? அந்த வார்த்தையை நம்ம வந்து கம்ஃபர்ட் பண்ணுது. இப்போ தேற்றரவாளன் அவருடைய பேரான இங்கிலீஷ்லையும் தேற்றரவாளன் இருக்கணும், அங்கே கம்ஃபர்டர்னு போடக்கூடாது இல்லையா? இப்போ இயேசு அப்படின்னு வர்ற இடத்துல எல்லாம் நம்ம ரட்சகர் மொழிபெயர்ப்பு இல்லை, இயேசுங்கிற இடத்துல இயேசுன்னு தான் போட்டிருக்காங்க. பேரக்லோட்டாஸ்ங்கிற கிரேக்க வார்த்தைக்கு பேரக்லோட்டாஸ் வருவார் அப்படி சொல்லியிருக்கலாம். சகாயர், தேற்றுகிறவர், ஆறுதல் கொடுப்பவர், இப்படின்னு வார்த்தைகள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அந்த இடத்துல கையாளப்பட்டிருக்குது என்பதாக பார்க்குறோம். இந்த பேரக்லாட்டாஸ்ங்கிற கிரேக்க வார்த்தைக்கு வேறு வேறு வார்த்தைகளை எடுத்து பயன்படுத்தி இருக்கிறார்கள், வேறு வேறு மொழிபெயர்ப்புகள் என்பதாக பார்க்குறோம். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆனால் நீங்கள் எந்த ட்ரெஸ்ஸில் ஜீசஸ் தான் போடுவாங்க, கிறிஸ்துவன் தான் போடுவாங்க. அதை மாற்றி அபிஷேகமா அப்படின்லாம் போட மாட்டாங்க. புரியுதுங்களா? அதான் சொல்கிறார் படிங்க. 2 கொரிந்தியர் 1:4. 2 கொரிந்தியர் 1:4. தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே. தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினால் அப்படின்னா கடவுள்கிட்ட இருந்து அந்த ஆறுதல் வருது. எப்படி வருது? வார்த்தையில் ஒருத்தர் விசாரிக்க போறீங்க, நீங்க துக்கம் விசாரிக்க போறீங்க, இப்போ சும்மா அப்படியே உட்காந்துட்டு எந்திரிச்சு வருவீங்களா? இல்லை ஓன்னு அழுதுட்டு எந்திரிச்சு வருவீங்களா? எதோ பேசுவீங்க இல்லையா? ஆறுதல் சொல்லுவீங்கல்ல, ஆறுதல் வார்த்தைகள் தானே வருது. அப்படி இல்லைன்னா அவங்களாவும் சொல்லுவாங்க, நம்ம சொல்லணும் அவங்க சொல்லுவாங்க. அப்படின்னு இந்த வார்த்தைகள் தான் அந்த இடத்துல மையப்படுத்துறார். புரியுதுங்களா? ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தில் ஆகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாய் இருக்கும்படி. எந்த உபத்திரவம் அகப்படுகளை ஆறுதல் செய்ய திராணி நமக்கு கொடுக்குற அந்த ஆறுதல் நமக்குள்ள வந்து அவங்களுக்குள்ள போகுது செய்யும்படிக்கு. எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். சகல உபத்திரவம் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். யாரு? தேற்றரவாளரா? அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். படிங்க ரோமர் 8:34. ரோமர் 8:34. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர். ஆமா, அவரே எழுந்தும் இருக்கிறவர். சரி, அவரே கடவுளுடைய வலது பாசத்தில் இருக்கிறவர். அவரே கடவுளுடைய வலது பாசத்தில் இருக்கிறவர். நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. நமக்காக வேண்டுதல் செய்கிற அவர் தான். புரியுதுங்களா? நமக்கு ஆறுதல் கொடுக்கிறவரும் அவர் தான். ஆறுதல் வார்த்தையிலே கொடுக்கிறார், வேண்டுதல் வார்த்தையிலே வேண்டுதல் செய்கிறார். 1 யோவான் 2:1. 1 யோவான் 2:1. என் பிள்ளைகளை, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். நீங்க பாவம் செஞ்சுட்டு கேட்கணுங்கிறதுக்காக எழுதல, நீங்க பாவம் செய்ய கூடாதுங்கிறதுக்காக எழுதுறேங்கிறார். நம்மள பாவம் பண்ணலாம் மன்னிப்பாரு, பாவம் பண்ணலாம் மன்னிப்பாரு, அப்படி இல்லை. நீங்கள் பாவம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் எழுதுறேன்.
ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் ஒருவன் பாவம் செய்தவனால் அவன் நீதிபரராக இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவர் இருக்கிறார். போலீஸ்காரன் பிடிச்ச என்ன பண்ணுவான், சார் அந்த ஊர் சார், வெளியூர் சார், அவர் தெரியாது சார், மன்னிச்சிருங்க சார்னா விட்டுருவாரு. நீங்கள் திருப்பி திருப்பி அதே தப்பு பண்ணால் என்ன பண்ணுவார் அவர்? நீ பண்ணுறப்பெல்லாம் மன்னிச்சு விடுவாரா? பண்ண மாட்டார் இல்லையா? அது ஆரம்பத்தில் தன் பாவங்களை மறைக்க வாழ்வாட்டில் அவர்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்கம் வருவார். திருப்பி திருப்பி செய்து விட்டு பாவமனை இறக்கம் வருவான்லாம் கிடையாது. அதான் அவர் சொல்லிட்டார். அவர் நம் பாவம் செய்யாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் எழுதுறேன்னு ஆரம்பிக்க, அதை நம்ம விட்டுறக்கூடாது, திருப்பி செய்யக்கூடாது. புரியுதுங்களா? அப்படியே நமக்கு யார் வேண்டுதல் செய்திருக்கிறார்? இயேசு கிறிஸ்து தான் வேண்டுதல் செஞ்சு நம்மளை இழுத்துட்டாரு. நமக்கு யாறுதல் கூறியிருக்கிறார்? இயேசு கிறிஸ்து தான் கூறியிருக்கிறார். புரியுங்களா? அதுதான் மென்ஷன். அப்படின்னா என்ன பண்ணுறாரு? யார் நம்மோடு இருக்கிறார்னா இயேசு கிறிஸ்து தான் நம்மோடு இருக்கிறார். சத்திய ஆவியாக என்ன பண்ணுகிறார்? அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அப்படிங்கிறது தான் என்ன பண்ணுறாரு? அந்த இடத்துல நம்ம பெரிதும் நாம் புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் பெரியமானே. அதுதான் அந்த இடத்துல நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறார் என்பதை நாம் நம்ம பார்க்குறோம். அதிலேயே யோவான் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். யோவான் 5:30. யோவான், நான் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் சுயமாய் ஒன்றும் செய்வதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன், நான் கேட்கிற மாதிரி நான் நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல், எனக்கு சித்தமானதை நான் தேடாமல், என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதான் நான் தேடுறேன். என் தீர்ப்பு நீதியா இருக்கு. அந்த தீர்ப்பு நீதியா. புரியுதுங்களா? அவர் எழுதி வச்சிருக்காரு. அந்த எழுதி வச்சதுதான் நீதி. எழுதாமல் சொல்லுவது நீதி அல்ல. நீதி நம்ம சொல்ல முடியாது, நமக்கு தெரியாது அது. புரியுதுங்களா? நான் சுயமாய் செய்யவில்லை, அவர் பிதா சொல்றதான் அவர் செய்கிறார். படிங்க. அதுலேயே 7ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். 17, 18 மற்றும் 28. அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்ளுவான். எப்படிங்க நீங்க தெரிஞ்சுக்குவீங்க? அவர் சுயமா சொல்றாரா கடவுளால் முடிச்சு எப்படி தெரிஞ்சுக்குவீங்க? அவர் பழைய ஏற்பாடுகளை எடுத்து காட்டுறாரு. அவரு இங்க இப்படி இருக்கு பாரு, இந்த மாதிரி செய்யாத, நீ ஒருபடி மேல கொண்டு போய் காட்டுறாரு. அன்பு கூற வேண்டும் என்பதை மையப்படுத்தி எல்லாமே கொள்றாரு. இவர் சுயமா சொல்றாரா இல்ல பிதா சொல்லியிருக்காரான்னு நம்ம அப்பதான் புரிச்சுக்குவோம். ஆனால் அடுத்த வசனம் எப்படி எழுதுறாரு? சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான். அதுல தெரிஞ்சு போயிருங்க. சுயமா பேசுற என்ன பண்ணுவான்? சுய மகிமையை தேடுகிறான். ஆனால் தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவனாய், தன்னை அனுப்பினுடைய மகிமை தேட உண்மையுள்ளவனா இருக்கிறான். அவனிடத்தில் அநீதி. அதுதான் சத்தியம். அப்படின்னு இந்த சத்தியாவி யார் வர கேட்டீங்கன்னா அவன் உண்மை உள்ளவராக வருகிறார் அல்லவா, பிதாவின் மகிமை தேடுகிறார் அல்லவா, பேதுரு, யாக்கோபு, பவுலை போல. அதுதான் இந்த இடத்துல மையப்படுத்தி காட்டுகிறார் என்பதை பார்க்கிறோம். 28ஆம் வசனம். அப்பொழுது இயேசு தேவாலயத்தின் உபதேசிக்கையில் சத்தமிட்டு, நீங்கள் என்னை அறிவீர்கள், நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் அறிவீர்கள். உங்களுக்கு தெரியும்ட்டாரு. என்ன தெரியும், எங்கிருந்து வந்தேன்னு தெரியும். நான் என் சுயமாய் வரவில்லை, என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர். என்னை அனுப்பினவர் சத்திய ஆவிங்கிறாரு. அவர் சத்தியம் உள்ளவர். அவருடைய ஆவி வார்த்தையாக வருகிறது. அவரை நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள். அவர் உங்களுக்கு தெரியாதுட்டார். புரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம அவரை தெரிஞ்சுக்கணும், பிதாவை தெரிஞ்சுக்கணும். கிறிஸ்துவ வழியாக தெரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கு தெரியும். இல்லைன்னா எல்லாம் ஒன்று தான், 3 ஒன்று தான், அவர் தான் இவர் தான் அவர்ன்ட்டு என்ன பண்ணுவோம், நம்ம அப்படியே பாடிட்டு போயிடுவோம். 28 படிச்சிட்டிங்களா? அதில் 8:28 படிங்க. 8:28. ஆதலால் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு, பாத்தீங்களா, நீங்கள் 29 என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். 29 வசனம். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால், பிதாவுக்கு பிரியமானவர்களை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. என்னை தனியே இருக்க விடவில்லை. அவர் எங்கூடவே இருக்கிறார்.
அப்போ அந்த வார்த்தை வல்லமை அவரோடு கூட இருக்குது. பிதா இவருக்குள்ள இருக்காரு நம்ம எடுக்க முடியாது. அவர் அப்படி பேசல. அதுல 42 படிங்க. இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவாய் இருந்தால் என்னிடத்தில் அன்பாய் இருப்பீர்கள். நீங்க பிதா, தேவன் உங்களுக்கு பிதா தான், என்னிடத்தில் அன்பா இருக்கீங்கன்றாரு. ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன். அப்ப 2 பேருங்கிற மையப்பத்தை பார்த்தீங்களா? அங்க இருந்தேன், அவருக்கு பிரியமானவன் இருக்கேன், நான் அங்கிருந்து வந்தேன். அப்ப இவர் வேற அவர் வேற. அவர் மாதிரியே அசப்புல இருக்கிறதுனால அவர் தான் போல இருக்கு, நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிறோம். அதான் ஜாக்கிரதையா இருக்கணும். நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். பாத்தீங்களா? நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். பிதா அங்க இருக்கிறார், குமாரனை அனுப்பி இருக்கிறார். அடுத்த வசனம் 43. என் வசனத்தை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள். என் வசனம் ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாது இருக்கிறதுனால. உபதேசத்தை கேட்க உங்களுக்கு மனசு இல்லைன்ட்டாரு. புரியுங்களா? அதனாலதான் அநேகருக்கு இந்த வார்த்தைகள் புரிவதில்லை அப்படிங்கிறத அந்த இடத்துல பார்க்குறோம். அதில் 12:49 12:49 நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்று உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டாருங்க. அப்ப பிதா அங்க இருக்கார், குமாரன் இங்க இருக்கிறார். அவர் சொந்தத்தை பேசல, எல்லாமே எழுதப்பட்ட வார்த்தைகள் தான், சொல்லப்பட்ட வார்த்தைகள் தான். அதுதான் நாமும் செய்யணும். அப்படின்னா சத்திய எழுத்துக்களை சத்திய வார்த்தைகளாக நாம் சொல்லுவோம் என்று சொன்னால் அதை வச்சுதாங்க தேற்றரவர்கள் யாருன்னு முடிவு பண்ண முடியும். அவர் தேற்றுகிறாரா, தூஷிக்கிறாரா? நீங்க போய் வாழ்த்துதல் சொன்னீங்க, நல்ல காரியங்களை சொன்னீர்கள், அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை பேசினீர்கள், உங்களை பிடிக்கும் அவங்களுக்கு. நீங்க சண்டைக்காரரா இல்லை. அதனால என்ன பண்ணோம், அப்படி அவர் வாழ்க்கையை நாம் மாற்றி கொள்ளும் போது அந்த ஆவியின் வல்லமை நமக்குள்ளாக நம் மூலமாக செயல்படுகிறது என்பதை 14:10 மற்றும் 12. 14:10 பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிற நீ விசுவாசிக்கவில்லையா? இது பாத்தீங்களா? 2 ஒண்ணுக்குள்ள ஒன்று தான் இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை. நான் பிதா எனக்குள்ளதான் இருக்கான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்ற வசனத்தை நான் சுயமா சொல்லல. என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். என்னிடத்தில் எனக்குள்ள இருக்கக்கூடிய பிதா தான் இந்த கிரியைகளை செய்து வருகிறார். அப்படின்னா பிதா இவருக்குள்ளதான் இருக்கிறாரு அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. ஏன்னா 12ஆம் வசனம் பாருங்க, வேற மாதிரி எழுதுறாரு. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மெய்யாக நான் சொன்னேன் இல்லையா? மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால், அதாவது நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லைங்க, நான் என் பிதாவிடத்துக்கு போகிறபடியால். இவர் தான் அவர்னா எப்படிங்க அவர்கிட்ட போக முடியும்? போக முடியாது இல்லையா? அதான் யோவானை கரெக்டாக நம்ம படிக்கணும், தப்பாக படிச்சக்கூடாது. நமக்கு வேண்டிய வசனத்தை மட்டும் எடுத்து பாரு, இப்படி இருக்கு பண்ணக்கூடாது. அதை கண்ணில் கான்சன்ட்ரேட் பண்ணி கண்டுபிடிக்கணும். பிதாவிடத்துக்கு போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரிகளை தானும் செய்வான். அப்படின்னா இயேசு மாதிரியே ஒரு சத்திய ஆவியை பெற்றவராக இங்கு செயல்படுகிறவர்களை தான் பேசுகிறார். அதான் பேதுரு பேசுறார். இவைகளை பார்த்து பெரிய கிரியைகள் செய்வான். இயேசுவின் வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டவள் சுகமானார், பேதுருவின் நிழல்பட்டவர் சுகமானார். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படின்னா சத்திய ஆவியை பெற்றவர்களாக யாரெல்லாம் செயல்படுகிறார்களோ அவர்கள் எல்லாம் தூயாவின் வல்லமையிலே செயல்படுகிறவர்களாக இருந்து அந்த பிதா குமாரனுக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தைகளை, சத்திய ஆவியின் தூண்டுதல் வழியாக எழுதப்பட்ட வார்த்தைகளின் யதார்த்தத்தை கற்றுக்கொள்ளுகிறவர்களாக, கற்றுக் கொடுப்பவர்களாக இருக்கிறார்கள் என்பதைத்தான் என்ன பண்ணுறோம். அந்த காலத்திலிருந்து இந்த காலத்து வரைக்கும் இது நிறைவேறி வரக்கூடிய காரியமாக இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. எனவே சகோதர சகோதரிகள் தொடர்ந்து இணைந்து இந்த மேலான பாடத்தை கேட்கும்படி, செவி கொடுக்கும்படி, அதை தியானிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்.